வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். உங்களோட பிஸ்னஸ்க்கு Facebook ஆட்ஸ் யூஸ் பண்ணலாமா? இல்ல Google ஆட்ஸ் யூஸ் பண்ணலாமான்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்களா? அப்பனா உங்களுக்கான செஷன் தான் இது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சில பிஸ்னஸ்க்கு Facebook ஆட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில பிஸ்னஸ்க்கு Google ஆட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் வந்து Google ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? Facebook ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, Facebook ஆட் வந்து ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜில ஒர்க் ஆகுது. அதேபோல Google ஆட்ஸ் வந்து ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜில ஒர்க் ஆகுது. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட பிசினஸ்க்கு எந்த டைப் ஆஃப் ஆட் குடுக்கலான்றத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு நம்ம டைரக்ட்டா செஷன்க்குள்ள போயிட்டு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது Google ஆட்ஸும், Facebook ஆட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்ன்றத பார்த்து, உங்களோட பிசினஸ்க்கு எந்த ஆட் சூட் ஆகுதுன்றத நம்ம ஒரு டிசிஷனும் எடுக்க முடியும். வாங்க நம்ம செஷன்க்குள்ள டைரக்ட்டா போயிடலாம். முதல்ல இந்த கூகுள் ஆட்ஸும் ஃபேஸ்புக் ஆட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி தான் இருந்தது. இன்பவுண்ட்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம கிட்ட வந்து என்கொயரி பண்ணுவார். அது வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். அதாவது அவர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம சொல்யூஷன் கொடுத்தா மட்டும் போதும். ஆனா அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாது. அவர்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்றோம், அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இதை வாங்கிட்டா நல்லா இருக்கும் உங்க பிசினஸ்க்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்றது தான் வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் டூல். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். அவங்க சர்ச் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஆட்ஸை காட்டி அவங்க கிட்ட புல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அவங்கள புல் பண்ணி இழுத்து அந்த ப்ராடக்ட்டை அவங்களுக்கு செல் பண்றது வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அதாவது கூகுள் ஆட்ஸ் பண்றது. அதே ஃபேஸ்புக் ஆட்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி. அவங்க ஆட்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட போய் புஷ் பண்ணி காட்டுறாங்க. அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு எடுத்துன்னு போய் அந்த ஆடை காட்டும் போது அவங்க கன்வின்ஸ் ஆகி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து கூகுள் ஆட்ஸும் ஃபேஸ்புக் ஆட்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ஒரு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் டூல், ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ஒரு அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் டூல். அது மட்டும் இல்லாம கூகுள் ஆட்ஸ் வந்து ஒரு இன்டென்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதனால இப்படி சொல்றேன்னா, கூகுள் ஆட்ஸ்ல நீங்க போடுற ஆட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஹை இன்டென்ட் யூசர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க, உங்களோட சர்வீஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கோ சர்வீஸ் அவைல் பண்றதுக்கோ. இந்த இன்டென்ட் இருக்கிற யூசர்ஸை நம்ம வந்து ஃபைன் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது கூகுளே செஞ்சிடுது. ஸோ நீங்க பண்ற ஆட்ஸ் எல்லாம் போடுற ஆட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை இன்டென்ட் யூசர்ஸ்க்கு டைரக்டா போய் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஆன ஆட்ஸ் எல்லாமே டோட்டலா வந்து கூகுள் போய் நம்மளோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். ஸோ அவங்களுக்கு எந்த சொல்யூஷன் வேணுமோ அவங்க இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். இப்போ கூகுள் ஆட்ஸ் வந்து இன்டென்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங்னு நம்ம சொல்லலாம். அதே போல ஃபேஸ்புக் ஆட்ஸ் வரும்போது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் டார்கெட்டிங் சொல்லலாம். இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து எப்படி ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும்னா, நீங்க ஒரு ஃபேஷன் ஸ்டோர் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்ல உங்க ஆடியன்ஸ் நீங்க எப்படி டார்கெட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேஷன், உமன்ஸ் வியர், மென்ஸ் வியர், ட்ரெண்டி அவுட்ஃபிட்ஸ் இது போல இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ண முடியும். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து ஃபேஸ்புக் எப்படி ஸ்டோர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த பேஜ்ல என்னென்னலாம் லைக் பண்ணிருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிருக்காங்கன்றத வச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேஸ்புக் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அதை பேஸ் பண்ணி ஆட்ஸ் வந்து டார்கெட் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும். அதே போல பிஹேவியர் டார்கெட்டிங்கும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துறீங்க. ஃபேஸ்புக் வந்து ரீசன்ட் டிராவலர்ஸ் யார் யாரு, ஃப்ரீக்வென்ட் டிராவலர்ஸ் யார் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி டிராவல் ரிலேட்டடான ஆட்ஸ், அதே போல ரீசன்ட் ஃபிளைட் புக்கிங்ஸ் இது போல டேட்டாவை வச்சுட்டு அவங்களுக்கு ஆட்ஸை டார்கெட் பண்ணும்போது கன்வர்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது போலதான் வந்து ஃபேஸ்புக்கோட ஆட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னோட பிசினஸ்க்கு நான் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணணுமா, அதாவது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி யூஸ் பண்றதா இல்ல ஃபேஸ்புக் ஆட்ஸ் மாதிரி யூஸ் பண்றதா, என்னோட பிசினஸ்க்கு எது சூட் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். உதாரணமா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அதிகமா வேலை செய்யும். யாராவது வந்து பை அபார்ட்மெண்ட் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்றாங்கன்னா அப்போ அவங்க ஹை இன்டென்ட் யூசர்ஸ். மோஸ்ட்லி கூகுள் ஆட்ஸ்ல அந்த மாதிரி ஆட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ரியல் எஸ்டேட் மாதிரி பிசினஸ் எல்லாம் மோஸ்ட்லி கூகுள் ஆட்ஸோ இல்ல இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கோ யூஸ் பண்ணலாம். அதே போல ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டதுனால, புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, யாருமே அந்த ரெஸ்டாரண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அதனோட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் வச்சு நியர்பை ஆடியன்ஸ் உங்க லொகேஷன் பேஸ்ட் டார்கெட்டிங் பண்ண முடியும். அதாவது ஃபேஸ்புக்ல உங்க நியர்பை லொகேஷன்ல யாரா இருக்காங்களோ அதே போல அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஃபுட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஆட காமிச்சீங்கன்னா அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகும், உங்களுக்கு பிசினஸ் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நீங்க எந்த பிசினஸ்க்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா
கூகுள் ஆட்ஸ்லயும் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஃபேஸ்புக் ஆட்ஸ்லயும் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸ் பத்தியும் ஃபேஸ்புக் ஆட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ இதனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை தனித்தனியா பார்க்கலாம். இப்போ கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்ட் யூசர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க ரெடி டு பை, அதாவது அவங்க சர்ச் பண்ற எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதே போல ஹை கன்வர்ஷன் ரேட், அதாவது அவங்க ஆல்ரெடி ரெடியா வாங்குறதுக்கு இருக்கும்போது கண்டிப்பா கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். கூகுள் ஆட்ஸ்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும், கண்டிப்பா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா காஸ்ட் பர் கிளிக் அதிகமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஹை இன்டென்ட் யூசர்ஸ்னால கன்வர்ஷன்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால கூகுள் ஆட்ஸோட காஸ்ட் பர் கிளிக், அதாவது ஒரு ஆடை கிளிக் பண்றதுக்கான ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஃபேஸ்புக்கோட கம்பேர் பண்ணும்போது. எஸ்பெஷலி டார்கெட்டட், அதாவது ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கிற கீவேர்ட்ஸ்க்கு காஸ்ட் பர் கிளிக் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில காஸ்ட் பர் கிளிக் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான கீவேர்ட்ஸ்க்கு 60 ரூபாய், 70 ரூபாய், 100 ரூபாய் வரைக்கும் கூட போகும். இது கூகுள் ஆட்ஸ். அதே ஃபேஸ்புக்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா லோ காஸ்ட் கிளிக்ஸ், பிராண்ட் அவேர்னஸ்க்கு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணலாம். அதே போல லோ காஸ்ட் கிளிக்ஸ், காஸ்ட் பர் கிளிக் வந்து 50 பைசா 30 பைசா அந்த லெவல் கூட எடுத்துட்டு போற முடியும். ஆடியன்ஸ் சைஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும், ஏன்னா நீங்க லொகேஷன் பேஸ்ட் டார்கெட்டிங் இதுல பண்ண முடியும். அதே போல இன்ட்ரெஸ்ட் பிஹேவியர் பேஸ் பண்ணி, ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில ஒருத்தர் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றாரு அப்படின்னா அந்த ஃப்ரீலான்சரை டார்கெட் பண்றது கூட நம்மளுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஆடியன்ஸ் சைஸும் என்கேஜ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். ஆனா கன்வர்ஷன் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கூகுள் ஆட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் கன்வர்ஷன் ரேட் கம்மியா இருந்தாலும் அதுக்கான ரெவென்யூ, அதாவது இன்வெஸ்ட் பண்ற ரெவென்யூ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நீங்க அதிகமா பட்ஜெட் செலவு பண்ணி ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல டிரைவ் பண்ணா அதே போல கன்வர்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரெண்டுத்துலயும் ப்ரோஸும் இருக்கு, கன்சர்ன்ஸும் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணி உங்களோட ஆட்ஸ் எடுத்துட்டு போகலாம். எந்தெந்த பிசினஸ்க்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ ஃபைனலா நம்மளோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கூகுள் ஆட்ஸ் பெஸ்டா, ஃபேஸ்புக் ஆட்ஸ் பெஸ்டானா பாயிண்ட் பிளாங்கா ஒரு ஆன்சர் வந்து என்னால சொல்ல முடியாது. அது ஏன்னா உங்களோட பிசினஸ் நேச்சர், டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட கோலை பொறுத்தா எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்னு நம்ம வந்து டிசிஷன். இப்போ கூகுள் ஆட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டென்ட் ட்ரிவன் யூசர்ஸ் ஈஸியா கன்வர்ஷன்ஸ் பண்ண முடியும். காஸ்ட் பர் கிளிக் அதிகமானாலும் பரவாயில்ல, கன்வர்ஷன்ஸ் அதிகமா கிடைக்குதுன்னு போறவங்க இன்டென்ட் பேஸ்ட் யூசர்ஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து அவேர்னஸ் பேஸ்ட் கேம்பெயின்ஸ், அதாவது நீங்க ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல புதுசா ஏதாவது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் அவுட் பண்ண போறீங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பிஹேவியரை பார்த்தோன்னா அதுக்கு பெஸ்ட் வந்து ஃபேஸ்புக் ஆட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இதுலயும் கன்வர்ஷன்ஸ் இருக்கும், பட் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அதே சமயத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இதுல கம்மியா தான் இருக்கும். ஸோ உங்களோட பிசினஸ் பேஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு நீங்களே முடிவு பண்ணலாம். பட் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களோட பிசினஸ் எப்படிப்பட்ட நேச்சர், எதை செலக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க கூகுள் ஆட்ஸ்க்கு போறதோ ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கு போறதோ நீங்க டிசைட் பண்ணலாம். இன்னைக்கு செஷன்ல கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டீட்டெயில்டா அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பிசினஸ் எந்த டைப் ஆஃப் ஆடுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும், எப்படி டிசிஷன் எடுக்க முடியுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.